தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 தை மாதம். இந்த 2026 இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தை பிறந்தா வழிபிறக்குங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அதே 7ல் நிற்கிறாருங்க. அது இல்லாமல் உங்கள் ராசியிலிருந்து 2ல் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாத தொடக்கத்திலே பயிற்சியார். 2ல் குடும்பஸ்தானத்தில் சூரியன், அதே வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய தொடர்ச்சியாக அந்த இடத்துல வந்து சதுர்கிரக யோகத்தில் தான் அந்த அமைப்பு ஏற்பட போகுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 3வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு, 4ல் வந்து சனி, இது இல்லாமல் வந்து சூரியனுடைய வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கார். இப்போ ஏற்பட்ட அடிப்படையில் தான் இந்த மாதம் தை மாதம் தனுசு ராசிக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு அதிபதியை கொண்ட ராசிங்கிறனால பொதுவாகவே எப்போவுமே நேர்மையாகவும் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விடாப்புடையாகவும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக பண்ணக்கூடிய நபராக தான் இருக்கீங்க. ஆனால் பட் எல்லா முயற்சிகள் எடுத்து எல்லாம் பண்ணாலும் கூட அந்த ஒரு தோய்வும் ஒரு மந்தமும் எதை எடுத்தாலுமே தடையாக இருக்கிற ஒரு ஃபீல் பண்ணுறதுனாலே ஒரு விரக்தி உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு வாழ்க்கையில். அந்த விரக்தியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கடந்து வந்தாலும் கூட இந்த தை மாதத்தில் 2ல் குடும்பஸ்தானம், வாக்கு, தனஸ்தானத்தில் வந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கட்டாயமாக கொடுக்க போகுது. அவங்களுடைய பிஸ்னஸில் ஒரு நல்ல சூழல், நல்ல லாபகரமான ஒரு சூழல் உருவாக போகுது. உங்களுக்கு சரியான நேரங்களில் அந்த பண வரவுகள் கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல சில பணங்களை கரெக்டாக கொடுப்பீங்க. ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் தடைப்பட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது எல்லாமே ஒரு கதவு திறக்கிற மாதிரி ஒரு புதிய வாய்ப்பு வர மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த சூழல் ஏற்பட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை பாசிட்டிவாக இந்த 2026 கரெக்டான முறையில் ரொம்ப ஹாப்பியாக இந்த நேரத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போது. இந்த நேரம் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. காற்றுள்ள போதே தூற்றுக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். அதே மாதிரி வந்து வேலையில் நிறைய சிரமப்பட்டுகிட்டே இருக்கீங்க. வேலை மாறுதல்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 இது உகந்த மாதமாக தான் இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாறுதல் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி வந்து வேலையில் இப்போ இருந்துட்டு இன்னொரு வேலைகளுக்கு ட்ரை பண்ணிவிட்டு இப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு பதில் அங்கேயே நீங்கள் உங்களுடைய திறமையை எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அங்கேயே ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படுத்தலாம். 7ல் வந்து தனிஷியாக வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் அந்த வீட்டு அதிபதி 2ல் வந்து அமர்றதுனாலையும் கண்டிப்பாக ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கார், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அப்போ என்னென்னா ஒரு மாதிரி ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறவங்க. ஆனால் பட் என்னென்னா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் ஹாப்பியாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும். தொழில் சார்ந்த ப்ராஜெக்ட் நிறைய கிடைக்கும். எங்கேயாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆர்டருக்கு ரொம்ப போட்டிருப்பீங்க, ஆனால் ரிசல்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நல்ல சுபச நன்மையாக தான் இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வயிறு சார்ந்த உபாதைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மாதமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேர காலகட்டங்கள் குடும்ப சூழல்களை ரொம்பவே வந்து ஒரு அன்பாகவும் அரவணைப்பாகவும் ஃபேமிலியோட நல்ல ஒரு பாண்டிங்கோடு இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியோட ஒன்று ஒரு கோயில் பயணம், ஒன்று உங்களுடைய குலதெய்வ கோயில் பயணமோ அல்லது ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது வந்து வெளியூர் வெளிப்பயணங்கள் செய்கிறதுக்கோ ஒரு சூழல் இருக்குது. அதை இந்த தை மாதத்தில் ஒரு பொங்கல் டைம்லையோ அல்லதுக்கு பிறகோ கூட பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு வாங்க, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவு, தாய் வழி உறவு, இந்த 2 உறவுகளுக்குள்ளே இருந்த பகைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் பேசாத ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ரொம்ப நாள் வந்து நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டு அவர் பேசாமல் இருந்திருப்பார், அந்த நபரை தான் நான் சொல்கிறேன். அவர் பேசுவாங்க. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் ரொம்ப நாள் வந்து சண்டை போட்டு 2 பேரும் வேண்டான்னு விரக்தியாகி போயிட்டு இன்றைக்கி சேரலாங்கிற அளவுக்கு ஒரு முடிவு கூட இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகள் வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு எதுவுமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியல, அல்லது அவங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்க முடியல, ஏதாவது ஒரு இடம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது சொத்து தேடி பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இந்த மாதிரி பிளான் வச்சுருப்போம். ஆனால் பட் பசங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, வருத்தப்படக்கூடிய பெற்றோராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போது. தந்தையினால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம். அதே மாதிரி வந்து தாய் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல கணவருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி அவருடைய புரிதல், அவருடைய சூழல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை வழிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சூழல் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டு வருமானங்கள்,
வந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு விசாவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு விசா கிடைக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அதே இடத்துல நல்ல விசா கிடைக்கலாம். அல்லது அங்கேருந்து ஏதாவது ஒரு வேறு கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறது, அல்லது அங்கேயே ஏதாவது ஊர் மாற்றங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். அல்லது வெளிநாட்டிலேருந்து உள்நாடு வர்றது, அல்லது உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி இடமாற்றங்கள் செய்கிறதுக்கான சூழலும் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை மாற்றத்திற்கு வந்து ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கவலையாக இருந்தாலும் கூட, ஒரு ஃபேமிலியோடு பயணிக்கிறதுக்கும் ஃபேமிலி இல்லாமல் ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு பக்கம் இருக்கிறதுன்னு ஒரு கவலை இருக்கும். அப்போ அவங்க கூட வந்து ஃபேமிலியோடு எப்போங்க இணைவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தனுசு ராசி நேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோடு இணையக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாக போகுது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 தை மாதத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியோட நல்ல பாண்டிங் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சூழலை பார்ப்பீங்க. நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேகம் வந்து அதிகரிக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க நல்லா வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆதரவுலாம் கிடைக்கும். ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி உங்களோட குழப்பத்திலே வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து விலகி ஒரு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை விலகி வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு நல்ல சூழலுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ மொத்தம் இந்த 2020 அந்த தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னா, காலை நேரம் சூரிய பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, அதீதமாக பார்த்திங்கன்னா நாளில் சனி இருக்குன்னா தாயுடைய உடல் ஆரோக்கியங்களை கவனிக்கிறது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நல்ல வழிகள் பிறக்கும். தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கான பலன்களை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்கிறது தான், நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சார் என்னுடைய தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் நான் அடைகிறேன், இதனால் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி விரக்தியாகவே இருக்குது, ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறத பார்க்குறோம். நம்ம வந்து பொதுவாகவே நம்முடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு பொறுத்து இந்த விதிசாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம், அதே மாதிரி ராசி, நட்சத்திரம், உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை, புத்தி, அதோடைய யோக பலன் என்ன, இப்போ வந்து எந்த மாதிரியான யோக திசை நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் வீடு 8ஆம் உடைய திசை வந்துச்சுன்னு வச்சு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு அல்லது லக்னாதிபதி திசை நல்ல இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அல்லது உச்ச பலத்தோடு இருந்து அந்த திசாபுத்தி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது யோக பலனாக கனெக்ட் ஆகும். அப்போ அந்த யோக பலனாக கனெக்ட் ஆகக்கூடிய திசை எப்போ வருது, உங்களுடைய லைஃப்பில் எப்போ கஷ்டங்கள் தீரும். எங்கள் தந்தையார் கஷ்டப்பட்டாருங்க, எங்கள் தாத்தா தாய் என்னோட பாட்டன் முன்னோட்டர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, இல்லை அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், இப்படி நிறைய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம், ஆனால் பட் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் விரக்தியாக இருந்துட்டு இருக்குங்கிற கேள்விகளும் இருக்கும். இப்போ ஏற்பட்ட நிலவரம் உங்கள் ஜாதகத்து அடிப்படையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்ததுன்னா நம்ம ஜாதகம் டீட்டெயிலாக நம்ம எடுத்துடலாம். அப்படி ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லது வந்து அந்த ஜாதகம் உங்கள்கிட்ட தெளிவாக இல்லை அப்படின்னாலுமே டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டுங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிறப்பு யோகம் என்ன, அதில் என்ன மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது முன்வழி கர்மாக்களுடைய தொடர்பு எதாவது இருக்கா, அல்லது இப்போ நடைமுறை கர்மாவுடைய சிக்கல்களில் கர்மாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்களா. ஏன்னா இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சனியுடைய வீக்னஸ் எதாவது இருக்கா, அல்லது வந்து உங்களுடைய தனிப்பட்ட யோகங்கள் இன்னும் வேலை செய்யவே இல்லையா, எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகும், என்ன இப்போ திசை புத்தி நடக்குது, அதுக்கான செயல்பாடு என்ன, அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க அல்லது வந்து வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வெற்றி விருத்தின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அடுத்த கட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில செயல்பாடுகளை செயல்படுத்தி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணிங்க. உங்கள் ஜாதகம் நீங்கள் வந்து நம்ம சைடில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, அதை சேவ் பண்ணிக்கோங்க. அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு ஆன்லைனில் மூலம் நம்ம ஜாதகம் கூட பார்த்துக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேர்லேயே வரலாம். நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரு ஒரு நாள் வரலாம். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கரெக்டான முறையில் எந்த நேரத்தை யூஸ் பண்ணி அடுத்த கட்ட நகருக்கு போகிறங்கிறத மிக முக்கியம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரார்த்தனையோடு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.